தசரத சக்கரவர்த்தியின் போர்த்திறனையும் அவர் அடக்கியாண்ட பேரரசையும் காட்டும் அற்புதப் பாடல். வணக்கம் நண்பர்களே. கம்பராமாயணத்தின் அரசியற் காண்டத்திலே தசரத பேரரசரின் பெருமையை அற்புதமா சொல்லிக்கிட்டு வர்றார் கம்பர். போன பாட்டுல உலகம் முழுக்கவே அவருடைய அயோத்தி மாதிரி இருந்ததுன்னு பார்த்தோம். சக்கரவாள மலையே மதில், கடலே அகழி, மலைகளே மாளிகைன்னு அவருடைய ஆட்சி எப்படி விரிஞ்சிருந்ததுன்னு சொன்னார். ஆனா அந்த பெருமை எப்படி வந்தது? சும்மா வந்துடுமா? இல்லை, தன்னோட வலிமையாலையும் மற்றவங்க அவரை மதிச்சதனாலையும் தான். அந்த வலிமையையும் மதிப்பையும் இந்த பாட்டு எவ்வளவு அழகாக சொல்லுது பாருங்க. யாவரும் வன்மை நேர் எரிந்து தீட்டலால், மேவரும் கை அடைவேலும் தேயுமால், கோவுடை நெடுமணி மகுட கோடியால், சேவடி அடைந்த பொன்கழலும் தேயுமால். முதல்ல அவருடைய போர்த்திறனை பத்தி பேசுறார் கம்பர். யாவரும் வன்மை நேர் எரிந்து தீட்டலால், தன்னோட வலிமையால, தன்னோட வீரத்தால தனக்கு எதிராக வர்றவங்க யாரா இருந்தாலும் அவங்க வலிமையை நேருக்கு நேராக நின்று முறியடிச்சு போர் செஞ்சு, அப்படி போர் செஞ்சு அந்த ஆயுதங்கள் மழுங்கி போகும். அப்புறம் மறுபடியும் அதை கூர்மையாக்குறதுக்காக தீட்டுறதுனால. மே வரும் கை அடைவேலும் தேயுமால், அவருடைய கையிலேயே எப்போதும் இருக்கிற ரொம்ப பிரியமான ஆயுதங்களான வேல், வாள் இதெல்லாம் தேஞ்சு போகுதாம். என்ன ஒரு காட்சி பாருங்க. போரே இல்லாம துருப்பிடிச்சு போகுதுன்னு சொல்லல, அவ்வளவு போர் செஞ்சு ஜெயிச்சு அந்த ஆயுதமே தேஞ்சு போச்சுன்னு சொல்றார். அடுத்து அவர் எப்படிப்பட்ட பேரரசர்னு சொல்றார். கோவுடை நெடுமணி மகுட கோடியால், அவரை வணங்குற சிற்றரசர்கள், பேரரசர்கள் கோடிக்கணக்கான பேர் அவங்களோட நெடிய அழகான மணிகள் பதிச்ச மகுடங்கள், அந்த மகுடங்கள் சேவடி அடைந்த பொன் கழலும் தேயுமால். அந்த அரசர்கள் எல்லாம் தசரதரோட திருவடியிலே வந்து வணங்கும் போது அவங்க தலையில இருக்கிற மகுடத்துல பதிச்சிருக்கிற ரத்தின கற்கள் தசரதரோட கால்களிலே அவர் போட்டிருக்கிற பொன்னால ஆன வீரக்கழல் மேல பட்டு அந்த கழலே தேஞ்சு போகுதாம். ஐயையோ, ஒரு பக்கம் போர்க்களத்துல ஆயுதங்கள் தேயுதுன்னா, இன்னொரு பக்கம் அரசவையிலே சிம்மாசனத்துல உட்கார்ந்திருக்கும் போது அவரை வணங்குற அரசர்களோட மகுடங்கள் உரசி வீரக்கழல் தேயுது. பாருங்க கம்பனோட கற்பனை. போர் செஞ்சு ஜெயிச்சார்னு சாதாரணமாக சொல்லாம ஆயுதமே தேஞ்சுதுன்னு சொல்றாரு. பேரரசர்னு சொல்லாம அரசர்கள் வணங்குனதால அவர் கழலே தேஞ்சுதுன்னு சொல்றாரு. இதுதான் கவி சக்கரவர்த்தி கம்பர். அவர் புகழோட 2 பக்கங்களை எவ்வளவு அழகாக தேய்ந்து போகும் பொருட்களை வச்சு சொல்றார் பாருங்க. போர் திறனாலும் ஆட்சியாலும் அவர் அடைந்த பெருமைக்கு இதைவிட சிறப்பான உவமை இருக்குமா? தசரத மன்னரின் இந்த அசாத்தியமான வீரத்தையும் உலகை ஆளும் பெருமையையும் இந்த ஒரு பாட்டுல எவ்வளவு சுருக்கமா ஆழமா சொல்லிட்டார் கம்பர். அவரை வணங்குவோம்.